ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6ல் 2ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ 8வது கணக்கு. ஒரு பயணி மலையை நோக்கி நெடுஞ்சாலையில் பயணிக்கிறார். ஒவ்வொரு மைல்களிலிருந்தும் மலை உச்சியின் ஏற்ற கோணத்தை அளவிடுகிறார். 2 தொடர்ச்சியான மைல்களிலிருந்து மலை உச்சிக்கு ஏற்படும் ஏற்ற கோணங்கள் முறையே 4 டிகிரி மற்றும் 8 டிகிரி எனவும் 2 மைல்கற்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1 மைல் என இருந்தால் மலையின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. tan 4 டிகிரியோட வேல்யூ, tan 8 டிகிரியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்க. தீர்வு ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பயணி மலையை நோக்கி நெடுஞ்சாலையில் பயணிக்கிறார். இப்போ ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மலைன்னு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். மலையை நோக்கி பயணிக்கிறார், அதாவது இந்த சைட்லேருந்து மலையை நோக்கி வர்றாரு. அப்போது ஒவ்வொரு மைல்களிலிருந்தும் மலை உச்சியின் ஏற்ற கோணத்தை அளவிடுகிறார். 2 தொடர்ச்சியான மைல்களிலிருந்து மலை உச்சிக்கு ஏற்படும் ஏற்ற கோணங்கள் முறையே 4 டிகிரி மற்றும் 8 டிகிரி. அதாவது இங்கிருந்து வர்றாரு, அது இந்த சைட்லேருந்து வரும்போது 2 மைல்களிலிருந்து பார்க்குறாரு ஏற்ற கோணங்கள். ஒன்று 4 டிகிரி, ஒன்று 8 டிகிரி. ஓகேவா? எனவும் 2 மைல் கற்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1 மைல் என இருந்தால் மலையின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மலையின் உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கிருந்து வர்றாரா, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ், இங்கே இப்போ 2 மைல் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா, இதை சின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே டின்னு எடுத்துக்கலாம். இந்த 2க்கும் இடைப்பட்ட தொலைவு 1 மைல். ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் தரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இதோட ஏற்ற கோணங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கிருந்து தான் வர்றாரு, அதனால் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஏற்ற கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? 4 டிகிரி. அப்போது இதோட ஏற்ற கோணம் தான் 4 டிகிரி. அடுத்து இதோட ஏற்ற கோணம் தான் 8 டிகிரி. ஓகேவா? மாற்றி போட்டக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பிடின்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம். பிடின்னு வச்சாலும் ஓகே. நான் வந்து இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிறது. இப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ தான் இதுக்கான டயக்ராம். இப்போ என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? மலையின் உயரம் ஏபி. மலையின் உயரம் ஏபி என்க. அடுத்து ஏபி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ஹெச். அடுத்து சி மற்றும் டி என்பன மைல்கள்கள். ஓகேவா? மைல்கல்கள். அதில் மைல்கல்கள் என்க. அதில் சிடி 1 மைல். ஓகேவா? அதை அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டோம்? பிடி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செங்கோண முக்கோணம் பார்க்கணும். எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு சின்ன செங்கோண முக்கோணம், சின்னதை எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், இப்போ என்ன எடுக்கணும்? செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு. அப்போது ஏடிபி ஈக்குவல் டு 8 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை எழுதுகிற பாருங்கள். செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு தான். அப்போ டி தான் நடுவில் வரணும். ஏடிபி ஈக்குவல் டு 8 டிகிரி. இப்போ என்ன தீட்டா எடுத்துக்குவோம்? இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். அப்போது tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan தீட்டாக்கு பதிலாக 8 டிகிரி. அப்போ tan 8 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிடி. இதை வந்து ஏபிங்கிறதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், பிடிங்கிறதுக்கு ஏபிங்கிறத ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம், பிடிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது tan 8 டிகிரி ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ்ன்னு வருதா? இப்போது இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிகிரிக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டேனோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து போட்டுக்குவோம். ஆனால் இந்த கணக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறதில்ல, பின்னாடி தான் போட போகிறோம். பின்னாடி தான் இதோட வேல்யூவை எழுத போகிறோம். இப்போ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸும் தெரியாது, இங்கே ஹெச்சும் தெரியாது.
அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூஸும் டேபிள் வேல்யூஸ் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிறது தான். ஓகேவா? இப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். எப்படி வச்சுக்க போகிறோம்னா எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட போகிறோம், டேன் இங்கே கொண்டு வந்துட போகிறோம். அப்போ எப்படி வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேன் இங்கே வந்துடுமா, ஹெச் டிவைடட் பை டேன் 8 டிகிரி. இதை ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது செங்கோண முக்கோணம் பார்க்கணும். ரெண்டாவது செங்கோண முக்கோணம் எப்படி எடுக்கலாம்? ஏபிசியில் கோணம் இருக்கிறது சிக்கு. அப்போ ஏசிபி ஈக்குவல் டு 4 டிகிரின்னு எடுப்போம். இங்கே பாருங்கள், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே எப்படி வரும்? பிடி ப்ளஸ் டிசின்னு வருமா? அப்போது இதுக்கு எக்ஸு, இதுக்கு 1, எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும், மேலே ஹெச்னு வரும். எதிர்பக்கம் ஹெச்சு, அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? எழுதலாமா? செங்கோண முக்கோணம் ஏபிசி இல் கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 4 டிகிரி. ஓகேவா? இதில் டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக 4 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது அதே ஏபி தான், ஏபி டிவைடட் பை பிசி. ஏபிங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம், பிசிங்கிறத எப்படி எழுதலாம்னு சொன்னால் பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். அதாவது டேன் 4 டிகிரி ஈக்குவல் டு ஏபிக்கு ஹெச்னு வச்சுக்கிட்டோம், பிடிங்கிறது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 மைல்கல்லுங்கிறது டிசியோடது. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ இதில் நம்ம எக்ஸை மட்டும் இங்கே மேலே எப்படி எக்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணி எடுத்தோம், அதே மாதிரி இங்கே எடுக்க போகிறோம். அப்போ எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்? இங்கே கீழே இருந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே மேலே வருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டேன் இங்கே இருந்தது இங்கே கீழே வந்திருக்கும். அப்போ ஹெச் டிவைடட் பை டேன் 4 டிகிரி. ஓகேவா? இதில் எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஹெச் டிவைடட் பை டேன் 4 டிகிரி. இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 இந்த சைடு மைனஸில் வந்துடும். அப்போ -1. ஓகேவா? இதை வந்து ரெண்டாவதுன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டுன்னு தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்றாவதுலேயும் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு தான் இருக்குது, ரெண்டாவதுலேயும் எக்ஸ் ஈக்குவல் டு. லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால ரைட் சைடும் 2 ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது 1 மற்றும் 2லிருந்து இப்போது லெஃப்ட் சைடு ஈக்குவலுங்கிறதுனால ரைட் சைடு இருக்கிற இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? ஹெச் டிவைடட் பை டேன் 8 டிகிரி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஹெச் டிவைடட் பை டேன் 4 டிகிரி -1 ஈக்குவேட் பண்ணால் இந்த மாதிரி வந்திருக்கா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பரை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்க போகிறேன். ஒரு சைடு வச்சுட்டு ஹெச் ரெண்டையும் ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ நம்பர் இங்கே வந்து மைனஸில் இருக்குது, நம்மளுக்கு ப்ளஸில் வேணும். அதனால் ப்ளஸில் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டையும் ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ இது இங்கே -1ங்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா +1 வரும். அப்போ 1 ஈக்குவல் டு இங்கே ஹெச் பை டேன் 4 டிகிரி அப்படியே இருக்குது. இது இங்கே வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் வரும். அப்போ மைனஸ் ஹெச் டிவைடட் பை டேன் 8 டிகிரின்னு வருமா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் ஹெச் பொதுவாக இருக்குது. அப்போ ஹெச்சை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 டிவைடட் பை டேன் 4 டிகிரி மைனஸ் இங்கே 1 டிவைடட் பை டேன் 8 டிகிரின்னு இருக்குமா? ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு கீழே வந்து மீசிமா எடுக்கலாம். அதாவது டேன் கீழே டேன் 4 டிகிரியையும் டேன் 8 டிகிரியையும் நான் பொதுவாக எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் இப்படி பெருக்குவோமா? அப்போ 1 × tan 8 டிகிரி போடும்போது tan 8 டிகிரி மைனஸ் இங்கே tan 4 டிகிரின்னு வருமா? ஓகேவா? அதாவது மீசிமா எடுத்துருக்கோம், கீழே ரெண்டையும் பொதுவாக எடுத்துக்கிட்டோம், இங்கே மேலே இதை இங்கே பெருக்கியிருக்கோம், இதை இங்கே பெருக்கியிருக்கோம், பெருக்கி போட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஹெச் தான் வேணும். அப்போது ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது தலைகீழியாக வருமா? ஓகேவா? இப்போ தலைகீழியாக வரும்னா எப்படி வரும்? இங்கே ஹெச் இருக்குது, இங்கே இதை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வரும். எப்படி வரும்? டேன் 4 டிகிரி tan 8 டிகிரிங்கிறது கீழே இருக்குது, அது அப்போ மேலே வந்துடும். இங்கே மைனஸில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கீழே வந்துடும். tan 8 டிகிரி மைனஸ் tan 4 டிகிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
எப்படி எடுத்துக்க போகிறோன்னா tan 4 டிகிரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்லன்னா 0.0699ன்னு கொடுத்துருக்காங்க. tan 8 டிகிரியோட வேல்யூ 0.1405ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படியே போட்டு பெருக்கி கழிச்சோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா நிறையா டிஜிட் வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 2 மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? இங்கே 0.06 9ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கா? அப்போ இங்கே 1 சேர்த்திக்கலாம். 0 7 6 கூட 1 சேர்த்திருக்கோம். இங்கே 5 விட அதிகமாக இருக்கனால இங்கே பாருங்கள் இங்கே 5 விட கம்மியாக 0ன்னு தான் இருக்குது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். 0.14ன்னு மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதை மட்டும் எடுத்து இப்போ இங்கே கொண்டு வந்து போடுற பாருங்கள். அப்போ tan 4 டிகிரிங்கிறது என்னது? 0.07 இன்ட்டு 0.14 டிவைடட் பை tan 8 டிகிரிக்கு 0.14 மைனஸ் 0.07. ஓகேவா? இப்போ போட்டாச்சா ஈக்குவல் டு ஹெச். இப்போ இதை அப்படியே லெஃப்ட் ரைட் மாற்றி எழுதிடுறேன். அப்போ ஹெச் ஈக்குவல் டு எப்படின்னு வரும்? இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த ரெண்டையும் கழிக்கணுமா? இப்போ பெருக்கலாம் கழிக்கலாம் பாருங்கள். பெருக்கிறதுக்கு நம்ம புள்ளியை விட்டுட்டு தான் பெருக்குவோம். அப்போது 0.14ங்கிறத 14ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 0.07ங்கிறத 7ன்னு எடுத்துக்கலாம். 4 7 28 மீதி 2 1 7 7 2 9 இப்படி வருதா? இப்போ நம்மளுக்கு புள்ளி வந்து 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அதாவது இதில் 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இதில் 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி வரணும். 4 ஸ்தானம் தள்ளி வரணும் அப்படின்னா 1 2 2 0 நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா? அதாவது 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே புள்ளி வைப்போம். அப்போ முன்னாடி 0 போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் 0.14ன்னு தான் இருக்குது. இங்கே 0.07ன்னு தான் இருக்குது. அப்போ இங்கே 2 ஸ்தானம் இங்கே 2 ஸ்தானம் தள்ளி வரும்போது 4 ஸ்தானம் தள்ளி வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட 2 ஸ்தானம் தான் இருக்குது. அதனால் 2 0 ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கு. அப்போ 0.0098. இதே கழிச்சோம் அப்படின்னா 0 இதிலெல்லாம் புள்ளி எடுத்துக்குவோம். 0.14 0.07. ஓகேவா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 14லேருந்து 7 போயிடுச்சுன்னா 07 தான் வரும். இப்போ ஆன்சர் 0.07. கழிச்சோம் 0.07 பெருக்குன்னா 0.0098ன்னு வருதா? இப்போ இதை கொண்டு போய் அங்கே போடல பாருங்கள். இப்போது ஹெச் ஈக்குவல் டு நம்ம பெருக்குனா என்ன ஆன்சர் வந்தது? 0.0098ன்னு வந்தது. கழிச்சா 0.07ன்னு வந்தது. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும்னா கீழே புள்ளி இல்லாமல் நம்ம மாற்றுவோமா? எப்படி மாற்றுவோம்? இங்கே 2 டிஜிட் இருக்கனால இப்போ இந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வரணும். அப்போ வரணும்னா 2 0 வரணும். 2 0 வர்ற மாதிரி நம்பரால் பெருக்குவோம். அப்போ கீழே பெருக்கணும் அப்படின்னா மேலேயும் அதே நம்பரால் பெருக்குவோம். ஓகேவா? இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் 2 0 வர 100ஆல் பெருக்க போகிறோம். கீழே பெருக்கிறதுனால மேலேயும் பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வரும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வரும். அப்போ இங்கே 0 புள்ளி இங்கே இருக்கிற புள்ளி 1 2 இங்கே வருமா? அப்போது 0.98ன்னு வருமா? இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்திருக்கு. அப்போ முன்னாடி 0 அப்படியே தான் இருக்குது. 0.98ன்னு வரும். கீழே இந்த புள்ளி வெளியே வந்துடும். 1 2 வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும். எப்படி வகுக்கலான்னு பாருங்கள். இங்கே போடுறேன். 0.98 7ஆல் வகுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 0 தான் எடுத்துக்கோ. 0 எடுக்கும்போது அதில் எதுவுமே வராது. அதனால் நம்மளும் 0 போட்டு புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 9 எடுக்கணும். 9 எடுக்கும்போது என்னென்னு வரும்? 1 7ன்னு வரும். 9ல் 7 போச்சுன்னா மிச்சம் 2. அடுத்து 28 கீழே இறக்கணுன்னா 28 4 7 28. ஓகேவா? 0. இப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0.14 ஹெச் ஈக்குவல் டு 0.14ன்னு வந்திருக்கு. ஹெச்ங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? மலையின் உயரம். மலையின் உயரம் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு 0.14 எதில் கொடுத்துருக்காங்க? மைல். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.